வணக்கம். இது உங்கள் சேனல் சக்ஸஸ் ஃப்ரெண்ட்லி. இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதிய ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்ணணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏதாவது ஒரு ப்ரௌசர் போயிடுங்க. அதில் போயிட்டு www.tnpds.gov.in இந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இப்போ புது ரேஷன் கார்டு தான் அப்ளை பண்ணணும். ஸோ மின்னணு அட்டை சேவைகள் அப்படின்றது பார்த்தீங்களா, இதில் மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் புது ஸ்மார்ட் ரேஷன் கார்டுக்கான விண்ணப்பம். இது பக்கத்தில் இருக்க பழைய குடும்ப அட்டை அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே ரேஷன் கார்டு வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணணும்னா இதில் நீங்கள் போய் பண்ணணும். இப்போ புது ரேஷன் கார்டு தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே கிளிக் ஆகியே இருக்கட்டும். அடுத்தது இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே குடும்ப தலைவர் பெயர் கேட்டிருக்காங்க. அது என்னவோ நீங்கள் இங்கே கொடுக்கணும். நீங்கள் இங்கே கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அங்கே தமிழில் மாறிடும். அடுத்தது தந்தை அல்லது கணவர் பெயர் அதுவும் கொடுத்துருங்க. அடுத்தது அட்ரஸ், கரெக்டான அட்ரஸ் கொடுங்க. நீங்கள் எந்த ப்ரூஃப் கொடுக்க போகிறீங்களோ அதுக்கான அட்ரஸ் கொடுத்துருங்க கரெக்டாக. உங்களுக்கு ஒரு ப்ரூஃப்காக ஒரு சர்டிஃபிகேட்டு தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களோட ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டுமே நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும் இதில் உங்களுக்கு. அடுத்து நீங்கள் எந்த மாவட்டம், அப்புறம் மண்டலம், அடுத்து கிராமம், இது மூணுத்தையும் நீங்கள் கொடுங்க. மாவட்டம் எதுவோ, அடுத்து உங்கள் தாலுக்கு எதுவோ அதையும் கொடுங்க. அடுத்து உங்கள் வில்லேஜ் எதுவோ அதை கொடுங்க. சரிங்களா? அது கொடுத்த பிறகு உங்களுக்கு அஞ்சல் குறியீட்டு எண் கேட்டிருக்காங்க. அஞ்சல் குறியீட்டு எண்ணில் உங்கள் போஸ்டல் நம்பர் கொடுங்க, பின்கோட் கொடுங்க. அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுங்க. இந்த மொபைல் நம்பருக்கு தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு மெசேஜ் வரும். ஓகேங்களா? தொலைபேசி எண் எதாக இருந்தால் கொடுங்க. மின்னஞ்சல் முகவரி, இமெயில் ஐடி இருந்தால் கொடுங்க. அடுத்து அட்டை தேர்வில் அரிசி அட்டை அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து குடியிருப்பு சான்று அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரூஃப் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். அதை நீங்கள் இதில் அப்லோடும் பண்ணணும். எந்தெந்த ஆவணங்களை நீங்கள் குடியிருப்பு சான்றாக பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஆதார் அட்டை, மின்சார கட்டணம், ஃபஸ்ட்டு பேஜ், பாஸ்புக்கோட ஃபஸ்ட்டு பேஜ், அப்புறம் பாஸ்போர்ட், வரி கட்டின ரசீது, அதெல்லாம் இருக்கும் இல்லையா. இதில் எதையாவது ஒன்றத்தை நீங்கள் இதில் குடியிருப்பு சான்றுக்கு ஆவணமாக பயன்படுத்தலாம். இப்போ நான் ஆதார் அட்டைன்னு கொடுத்தேன்னா அதை நீங்கள் பதிவேற்று இல்லையா, அதில் கிளிக் பண்ணி ஆதார் அட்டையோட ஸ்கேன் காப்பியை நீங்கள் அங்கே கொடுக்கணும். அடுத்து எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. உங்கள் வீட்டில் கேஸ் கனெக்ஷன் எதாக இருந்தால் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணணும். ஸோ அதில் டிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை இணைப்பு இருக்குது, யார் பேரில் இருக்குது, அந்த கன்சியூமர் நம்பர் என்ன, அந்த நிறுவனத்தின் பெயர் என்ன, இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் எல்லாம் என்ட்ரி பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது மெயிலே கொடுத்த விவரங்கள் அனைத்தும் உண்மையா, அப்படி பொய்யா இருந்தால் உங்களோட ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உறுதிப்படுத்துதல் அதில் டிக் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு பதிவு செய் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வரும். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கொடுத்த அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேஜ் போயிட்டு மின்னணு அட்டை விண்ணப்ப நிலையை அறிய அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் கேட்கும். அதை நீங்கள் கொடுங்க. அதை கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வரும். அது அந்த இடத்துல உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் கொடுங்க. அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துட்டு பதிவு செய்ய அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இது புக் பண்ணி வித்தின் ஓரிரு மாதங்களில் உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டு உங்களுக்கு கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.